ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஜீய திருவடிகள் சரணம் சரணம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஜீய திருவடிகள் சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களே, இதுவரை நாம் 108 திவ்ய திருப்பதிகளிலே மிகச்சிறப்பாக 106 திவ்ய தேசங்களை சேவித்துக் கொண்டோம். இந்த 106 திவ்ய தேசங்களையும் நாம் கண்களால், அதாவது நம்முடைய நேத்திரங்களால் காண முடியும். இனி நாம் சொல்லக்கூடிய திவ்ய தேசத்தை நமது பக்தியால், ஞானத்தால், இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் காண முடியும். அதுதான் 107வது திவ்ய தேசம், திருப்பார்கடல். பரம யோகிகளுக்கும் ஞானிகளுக்கு மட்டுமே காட்சி தரக்கூடிய திருப்பார்கடல் நாதன் திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறான். ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவி தாயார் எம்பெருமானுக்கு அருகாமையிலே காட்சி தர 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் குடையாக பிடித்தல்ல. இந்திரனும் சந்திரனும் பூஜை செய்ய, பிரமனும் ருத்ரனும் கைதொழுது வணங்க, அங்க எம்பெருமான் பார்க்கடை துயின்ற பரமன் என்று ஆழ்வார்கள் பாடி கொண்டாடுவதைப் போல இந்த திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறான். அந்த எம்பெருமானை மனதால் நாம் தியானம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி தியானித்துக் கொண்டால் பார்க்கடல் வாசனுடைய அருள் பாங்காக நமக்கு கிடைக்கும். அதன் மூலம் பார்க்கடல் நாயகனை நாம் கொண்டாடலாம். இவனையும் ஞானத்தால் கண்ட ஆழ்வார்கள் பாடல்களால் துதித்திருக்கிறார்கள். எம்பெருமானுக்கு விசேஷமாக பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, இச்சை என்று 5 நிலைகளை சொல்லுவார்கள். பரம் என்றால் வைகுண்டம், வியூகம் என்றால் திருப்பார்கடல், விபவம் என்றால் அவதார நிலை, அந்தர்யாமி என்றால் எல்லாருடைய மனதிலுமே இருப்பது, அச்சை என்றால் ஆலயங்களிலே காணப்படக்கூடிய விக்கிரக வடிவம். இது அனைத்திலுமே பெருமாள் சாநித்தியம் உண்டு. இப்பொழுது சொல்லக்கூடிய திருப்பார்கடல் தான் அன்று கடையப்பட்ட திருப்பார்கடல். இந்த திருப்பார்கடலில் தான் மகாலட்சுமி உதயமானாள். சந்திரன், ஐராவதம், உச்சைஸ்ரவஸ், காமதேனு, கற்பக விருட்சம், சிந்தாமணி எல்லோரோடு மகாலட்சுமியும் உதயமானாளாம். எனவே அந்த மகாலட்சுமியே அவதரித்த இந்த திருப்பார்கடல் தான் பகவான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான திவ்யமயமான கேத்திரம், 107வது திவ்ய தேசம். இதை மனதால் பிரார்த்தனை செய்து கொண்டால் நம் காலத்திற்கு பிறகு நமது ஆன்மா அவனை கண்டு சேவிக்கும் என்பார்கள். அதை நாம் இருந்த இடத்திலிருந்தே இப்பொழுது நாம் காணக்கூடிய இந்த காட்சியாக பாக்யம் தொலைக்காட்சி பார்க்கடல் எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கு ஒரு அற்புதமான மகா பாக்கியமாக வழங்குகிறது. இந்த பெருமாளை ஸ்மரணை செய்து கொண்டு சகலவிதமான யோகங்களையும் பெறுவோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம்.